ஹலோ மேட்ஸ், ஆண்ட்ராய்ட் vs ஆப்பிள் இந்த ரெண்டுமே ஒன்னோட சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆக்சுவலி ரெண்டும் ஒன்றில் தான், ஆனாலும் வேறு வேறையா அல்லது ரெண்டு முறை மாதிரியா? ரெண்டு முறை மாதிரி சொல்கிறாங்களே. ஸோ இது ரெண்டு ஒண்டா அல்லது வேறையா ஒரே மாதிரியா? இதை பற்றி தான் இந்த ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மேட்ஸ், ஆண்ட்ராய்ட் 15 ரிலீஸ் பண்ணிக்கிறான் அண்ட் ஆல்சோ ஆப்பிள் இருந்து ஆப்பிள் iOS 18 ரிலீஸ் பண்ணிக்கிறான். இந்த ரெண்டுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் என்ன? இந்த ரெண்டுமே ஒன்றில்ல தான், வேற வேற OS தான். இருந்தாலும் ரெண்டு இருக்கிறதும் ஒன்றுன்னு சொல்றாங்களே, உண்மையாவே இது ரெண்டு இருக்கிறதும் ஒண்டா அல்லது வேற வேறையா? இதைத்தான் இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் அலச போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் என்னென்ன கொடுத்திக்கிறாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயமாக சுருக்கமாக சொல்லணுமெண்டா, அதாவது OnePlus அண்ட் Huawei கிட்ட இருந்து இந்த ஆண்ட்ராய்ட் காரன் அவனுடைய OS ஆட்டையை போட்டான். அண்ட் ஆண்ட்ராய்ட் காரன் இருந்து ஆப்பிள் ஆட்டையை போட்டான். எடுத்தாராம் பெருமாள், அதை புடுங்கி தின்னாரா ஆப்பிள்ளு. இப்படித்தான் மேட்ஸ் இந்த OS என்றது ஆட்டையை போட்டு இவன் அப்டேட் என்ற பேரில் புதிய புதிய ஃபீச்சர்ஸை அவனதை பார்த்து இவனும் இவனதை பார்த்து அவனும் பார்த்து காப்பி பண்ணி ஆட்டையை போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறான். ஸோ ஆல் ரைட், நாங்கள் இந்த iOS 18 பற்றி தான் இந்த ஃபுல்லாக பேச போகிறோம். ஆண்ட்ராய்ட் 15 மிக்குது. ஆண்ட்ராய்ட் 15 தெரியும் தானே, சாம்சங் காரன் எப்படியுமே நல்ல அப்டேட்ஸை கொடுப்பான். இருந்தாலும் இந்த iOS 18 பற்றின நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ இதை நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ கிட்டத்தட்ட தான் iPhone 16 ரிலீஸ் ஆச்சு. இந்த iPhone 16 அப்படி என்ன தான் இருக்குது அத்தானே கேட்குறீங்க. இந்த iPhone 16 அதில் ஒரு மண்ணுமே இல்லை. இவ்வளோதான் சொல்லு. ஓகே ஆல் ரைட், நான் iPhone 16 பற்றி பேசல. iPhone 16 இருக்கிற iOS 18 இருக்கிற அப்டேட்ஸ், அதாவது மேஜர் அப்டேட்ஸ் தான் நாங்கள் இங்கே பேச போகிறோம். ஸோ அதை பற்றி முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் ஆரம்பிப்போம். அண்ட் முதல் மேஜர் அப்டேட்டாக என்னென்னா, மூவிங் ஐக்கன்ஸ் வேறெவர் யூ வாண்ட் என்ன ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்கிறேன். அதாவது உங்களோட ஐக்கன்ஸை உங்களுடைய ஸ்க்ரீன்ல இருந்து உங்களோட ஐக்கன்ஸை வேண்டிய இடத்துல உங்களுக்கு நினைச்ச மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதை இந்த இயர், அதாவது 2024 அதுவும் iOS 18 அண்ட் அப்டேட் தான் இவன் கொடுத்திருக்கான் இந்த வெர்ஷனை. இதுக்கு சாம்சங் என்ன தெரியுமா சொல்றான்? அவன் ஒரு நக்கலை போட்டான். என்னண்டா, மூவிங் மை ஐக்கன்ஸ் வேறெவர் ஐ வாண்ட் சின்ஸ் 2010. இந்த 2010 நான் இந்த அப்டேட்டை கொடுத்துறேன், நீ இப்பதான் இந்த அப்டேட்டை கொடுக்குறேன்னு சொல்லி இந்த சாம்சங் காரன் ஆப்பிளை பார்த்து ஒரு நோண்டியை போட்டான். இதுவும் ஆக்சுவலி ஒரு பெரிய நோண்டி தான் அவனுக்கு. இருந்தாலும் இந்த ஆப்பிள் காரனுக்கு இது ஒரு மேஜர் அப்டேட்டாகவே அவன் கன்சிடர் பண்ணி கொடுத்திருக்கிறான். ஸோ அவனோட சைட்ல இந்த பார்த்தோம்னா ஒரு மேஜர் அப்டேட்டை இதை கொடுத்திருக்கிறதும் ஸோ அவனுக்காக வேண்டி ஒரு கிளப் தட்டலாம். அண்ட் ஆல்சோ இவனுக்கு இதுக்கு முன்னுக்கெல்லாம், அதாவது iOS 17, 16 இந்த அப்டேட் எல்லாம் iOS 18 இல்லாமல் முன்னுக்கு இருந்த வெர்ஷன்ஸ்ல எல்லாமே இப்படி அப்டேட்ஸ் இருக்கல. அதாவது ஐக்கன்ஸை மூவ் பண்ணி வச்சுக்கொண்ட அப்டேட்டை அவன் கொடுக்கல. ஏனென்றா இவனுக்கு OCD என்ற ஒரு டிசார்டர் இருந்துச்சு. இந்த ஆப்பிள் காரனுக்கு இதே OCD சொல்லிட்டு ஒரு டிசார்டர். அந்த டிசார்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுமெண்டா, அதாவது இவனுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆர்டராக டிசைனாக அலைனாக இருக்கணும். அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக மாதிரி அலைனாக எல்லாம் இருக்கணும். இதே மாதிரி தான் அவனை வச்சு அவனுடைய ஆப்ஸையும் எந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சாலும் அது அதோட போய் எங்கேயும் ஒட்டிக்கொள்ளும். நீங்கள் நினைச்சபடி இந்த ஐக்கன்ஸ் எல்லாமே எங்கெங்கேயும் வைக்க இயலாது. அவன் நினைச்ச இடத்துல அவன் வச்சு எல்லாமே அலைனாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சிருப்பான். அண்ட் இந்த இயர் 2024 இந்த ஐக்கன்ஸ் எல்லாமே எங்களுக்கு நினைச்ச இடத்துல வைக்கக்கூடிய ஒரு அப்டேட்டையும் கொடுத்திருக்கிறான். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா எங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அடுத்த விஷயமாக, உங்களுடைய மொபைல் எடுத்தீங்கன்னா உங்களோட தீமை டார்க் தீமாக மாற்றலாம் தானே. இப்படி டார்க் தீமாக மாற்றினால், அதாவது ஆப்பிள் ஃபோனில், அதாவது ஐஃபோனில் டார்க் தீமாக மாற்றினால் இந்த விஜெட்ஸ் அண்ட் ஐக்கன்ஸ் டார்க்காக மாறாது, அப்படி தானே. அண்ட் இந்த இயர் iOS 18 அப்படி மாறக்கூடிய ஃபீச்சரை கொடுத்திருக்கிறான். நீங்களோட மொபைலில் இந்த iOS 18 நான் சொல்கிறது டார்க் தீமாக நீங்களோட மொபைலை மாற்றினால், அதாவது ஐக்கன்ஸ் அண்ட் விஜெட்ஸ் இதெல்லாமே டார்க் தீமாக மாறக்கூடிய ஒரு ஆப்ஷனையும் கொடுத்திருக்கிறான். அண்ட் ஆல்சோ அடுத்ததாக வால்பேப்பர், அதாவது நீங்கள் உங்களோட மொபைலில் இந்த வால்பேப்பர் வைக்கிறீங்களோ அந்த வால்பேப்பரில் என்னென்ன கலர்ஸ் இருக்கிறோ அந்த கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐக்கன்ஸும் மாறிக்கொள்ளும். அதாவது ஓனான் மாதிரி, இந்த ஓனான் எங்கே போய் நின்றாலும் அதுக்கேற்ற மாதிரி கலர் மாறும் தானே. இதே மாதிரி தான் இந்த ஒரு அப்டேட் இருக்குது. அதாவது இந்த வால்பேப்பரில் என்ன கலர் இருக்கிறோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐக்கன்ஸும் மாறிக்கொள்ளும். அண்ட் அடுத்த விஷயமா, அதாவது உங்களோட ஹோம் ஸ்க்ரீன்ல இருந்து ரெண்டு கண்ட்ரோல் செய்யும், அதாவது நோட்டிஃபிகேஷன் பார் அண்ட் கண்ட்ரோல் சென்டர். இந்த ரெண்டையுமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணலாம். முந்திருந்த அப்டேட்ல எல்லாமே நீங்கள் செட்டிங்ஸுக்கு போனால் தான் உங்களுக்கு இந்த ரெண்டையுமே கஸ்டமைஸ் பண்ணி இந்த செஞ்சு கொள்ளக்கூடிய ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ எப்படி என்றால் உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் இருந்து உங்களுக்கு, அதாவது நோட்டிஃபிகேஷன் பார் அண்ட் கண்ட்ரோல் பேனலை உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு கொள்ளக்கூடிய ஆப்ஷனையும் கொடுத்திருக்கிறான். ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயமாக எங்களுக்கு சொல்லலாம். அண்ட் அடுத்த விஷயமாக, இந்த கண்ட்ரோல் பேனல் இருக்குதானே, இந்த கண்ட்ரோல் பேனலில் இருக்கக்கூடிய எல்லா ஐக்கன்ஸையும் உங்களுக்கு ரீசைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். முந்தி அப்படி எல்லாம் இருக்கல்ல, அவன் கொடுத்த சைஸ் தான் நாங்களும் யூஸ்
பண்ணணும். அண்ட் இப்போ அப்படி இல்லை, அந்த எங்களுக்கு தேவையான ஐக்கன்ஸை இந்த சைஸுக்கு ரீசைஸ் பண்ணிடுமோ அந்த சைஸுக்கு தேவையான மாதிரி ரீசைஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே ரைட், அடுத்த மேஜர் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் ஐஃபோன் யூசர்ஸுக்கு, அதாவது எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம் தான், அதாவது iMessageன்னு சொல்லுவாங்க. iMessageன்னா ஐஃபோன் டு ஐஃபோன், அதாவது வாட்ஸ்அப் மாதிரி இது ஒர்க் ஆகும். ஐஃபோன் டு ஐஃபோன் மெசேஜ் அனுப்பலாம், எங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதனாலும் எங்களுக்கு அனுப்பலாம். ஐஃபோன் டு ஐஃபோன் வாட்ஸ்அப் மாதிரி தான் ஒர்க் ஆகும். அண்ட் எஸ்எம்எஸ் தான் இது ஐஃபோன் டு ஐஃபோன் நெட்வொர்க் யூஸ் ஆகி ஒர்க் ஆகக்கூடியது. அதாவது RCS சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனை இவன் டிசேபிள் பண்ணி வச்சிருந்தான். இவனுக்கு இதை ஏற்கனவே எனேபிள் பண்ணி கொடுத்து இருக்கலாம், ஆனாலும் இவன் கொடுக்கல. இந்த இயர் அவன் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி கொடுத்திருக்கிறான், ஆனாலும் இதை அவனாகவே எனேபிள் பண்ணல மேட்ஸ். இதை அவனுக்கு எனேபிள் பண்ண வச்சாங்க. என்னடா ஆப்பிள், நீ இப்படி சப்பை ஆயிட்டேன்னு சொல்ற மாதிரி தான் ஆப்பிள் காரனுடைய நிலைமை இப்ப. அண்ட் ஆல்சோ ஓகே, அடுத்ததாக ஆப்பிள் ஹைட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனையும் கொடுத்திருக்கிறான். Android 15 அவன் இந்த ஃபீச்சரை கொடுத்திருக்கிறான். அண்ட் ஆல்சோ iOS 18 கொடுத்திருக்கிறான். அதாவது ஆப்ஸை ஹைட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். எங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் சைடே போனீங்கன்னா லைப்ரரி ஹிடன் ஆப்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைட் பண்ண ஆப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் ஆண்ட்ராய்டு எடுத்தீங்கன்னா Android 15 இருக்கக்கூடிய ஆப்ஷன் எப்படின்னா பிரைவேட் ஹிடன் ஆப்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஹைட் பண்ணி வச்ச எல்லா ஆப்ஸையும் உங்களுக்கு விசிபிளாக பார்க்கலாம். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் மேட்ஸ், இது முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றா உங்கள்கிட்ட யாராச்சும் AI என்ன நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படித்தானே சொல்லுவீங்க. ஆனால் ஆப்பிள் காரனை கூப்பிட்டு நீங்கள் கேட்டு பாருங்க AI என்னன்னு, அவன் சொல்லுவான் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி. இது எந்த வகையில் ஞாபகம் எனக்கு தெரியல. அதாவது இந்த iOS 18 AI என்ற ஒரு வெர்ஷன் அவன் ரிலீஸ் பண்ணிக்கிறான். Introducing Apple Intelligence. இது எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்ல, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஆப்பிள் காரன் சொல்றான். அவன் இந்த அப்டேட்டை கொடுத்தது, இந்த ஃபீச்சரை கொடுத்தது ஒரு மிக நல்ல விஷயம் தான். ஆனாலும் அதாவது அவனாவே டிசைன் பண்ணி ஒரு AI ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் என்ற பேர்ல கொடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனா அவன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா மேட்ஸ்? அதாவது ChatGPT தான் பேரை மாத்தி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டான். இதுதான் மேட்ஸ் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குழப்பம். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா ஆப்பிள் பேயிங் மைக்ரோசாஃப்ட், இவ்வளவுதான். அதாவது காம்படிஷனே இந்த ரெண்டு பேருக்கு தான், ஆப்பிள் அண்ட் மைக்ரோசாஃப்ட். இந்த ரெண்டு பேரும் கம்பெடிஷன் போல. அண்ட் இந்த AI விஷயத்துல ஆப்பிள் பேயிங் மைக்ரோசாஃப்ட், அதாவது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் என்ற பேர்ல அவன் ரிலீஸ் பண்ணிக்கிறான். இது ஒரு நல்ல விஷயம் தான், நல்லாகவும் ஒர்க் ஆகுது. இது எப்படின்னா கால்குலேட்டர் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு கால்குலேஷன் அதுக்கு கொடுத்தீங்கன்னா AI யூஸ் பண்ணி அது உங்களுக்கு ஆன்சர் தரும். இந்த விஷயத்துலையும் அது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த AI யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் அன்வான்ட் திங்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அன்வான்ட் திங்ஸை இரேஸ் பண்ணி இல்லாமக்கூடிய விஷயங்களையும் இந்த AI செய்யும். ஸோ அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். ஓகே, ஆல் ரைட், நான் மிச்சமாக எல்லா விஷயத்தையும் நான் இதில் கவர் பண்ணல. மேஜர் அப்டேட்ஸ், அதாவது இந்த iOS 18 என்னென்ன பெருசாக கொடுத்திருக்கிறான் என்னதை பற்றி நான் பேசிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த iOS 18 vs Android 15 இதை பற்றின ஃபுல் கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு வேணுமென்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு வரேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. எதுக்கு வீடியோ பிடிக்கலன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஆல் ரைட், உங்களுக்கு இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் தேவைன்னா நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே மேட்ஸ், அண்ட் ஆல்சோ உங்களை நிறைய பேர் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன், எனக்கு வராது எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.